பொதுவா உங்களை ஒருத்தவங்க மதிக்கலையே அப்படிங்கிறதுக்காக ரொம்ப ஃபீல் பண்ணாதீங்க, புரியுதா? அதுக்கு ஒரு விளக்கம் சொல்றேன். தன் வீட்டு முன்னாடி ரொம்ப காஸ்ட்லியான ஒரு கார் வந்து ஒரு நபர் நிப்பாட்டி இருந்தாராம். அப்ப அந்த பக்கம் போன ஒரு நாய் வந்து அது மேல யூரின் போயிருச்சு. இவர் பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருந்தாராம். பக்கத்துல உள்ள இன்னொரு நபர் வந்து, ஏங்க அந்த நாயை விரட்டுறது விட்டுட்டு பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி சொன்னாராம். அதுக்கு இவர் சொன்னாராம், அந்த நாய்க்கு அந்த காரோட அருமை என்னன்னு தெரியாது. சப்போஸ் அந்த நாயை கூப்பிட்டு உட்கார வச்சு நான் விளக்க சொன்னாலும் அதுக்கு புரிய போறதும் கிடையாது. அந்த காரோட அருமை தெரியாத அந்த நாய் தன் அறிவுக்கு என்ன எட்டுச்சோ அதை தான் செஞ்சுட்டு போகுது அப்படின்னு சொல்லி சிரிச்சாராம். அப்ப இவருக்கு ஒரே ஆச்சரியமா போச்சு. இது மாதிரி நம்மளோட வாழ்க்கையிலையும் நம்மளோட அருமை தெரியாத ஒரு சில நாய்கள் உங்களோட வாழ்க்கை ஆல்ரெடி வந்திருக்கலாம், இனிமேல் வந்துகிட்டும் இருக்கலாம், இனிமேல் வரப்போற காலகட்டத்திலையும் வரலாம். அப்படி உங்களை தவறா விமர்சனம் பண்றவங்க, உங்களை அசிங்கப்படுத்துறவங்க, உங்களை அவமானப்படுத்துற நாய்கள் நிறைய பேர் வரலாம். அதெல்லாம் புன்னகையோட சிரிச்சுக்கிட்டே ஏத்துக்கிட்டு நம்ம கடந்து போற வாழ்க்கையை பொறுத்து தான் நம்மளோட சேர வேண்டிய இலக்கை சீக்கிரம் அடைய முடியும் அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணுங்கிறதுக்கு தான் இந்த சின்ன கதை. என்ன சொல்றீங்க?